இதுதான் நான் ஆக்சுவலி சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க வந்துட்டு நம்ம சொல்றத வந்துட்டு அவங்களோட போர்ஷன்ல நீட்டா நடிச்சுட்டாங்க. ஆனா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு அதோட அதோட கிராவிட்டி என்னங்கிறது வந்துட்டு ஒரு டைரக்டருக்கு மட்டும் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சரியோ தவறு இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு கிளைமேக்ஸ் நான் வச்சிருக்கேன். அது வந்து அப்படிதான் ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சிருக்கேன். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு திடீர்னு ஒரு பாயிண்ட்ல ஒரு தோணு ஒரு ஸ்பார்க் தான். ஆனா நிஜமா சொல்றேன், இந்த ஸ்பார்க் வந்துட்டு நான் எழுதுனதுக்கு அப்புறமா இது ஏன்னா அது வந்து அப்படி வந்து டக்குன்னு ஒன்று பீப்புள் அதை எப்படி எடுத்துப்பாங்கிறது எல்லாமே எனக்கு நிறைய ஒரு டவுட்ஸ் இருந்தது, ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் ஆனா அது பண்ணி வந்த போது எனக்கு தெரிஞ்சு அது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி அது ஃபைட் ஆச்சு. இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து அந்த சாங் இருக்குல்ல, எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து நிறுத்தணுமா வேணாமாங்கிறது ஒரு பாட்டு வாசிச்சு நான் படம் ஃபுல்லா ஒரு விறுவிறுப்பா போறேன். ஒரு இது வேணுமா ஆக்சுவலா எடுக்கவே வேணாம் முடிவு பண்ணிட்டாரு. அது மட்டும் லைட்டா மாற்றி சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சார். அதை மட்டும் ஏன்னா ஹீரோயினோட வெயிட் பண்ணணும் கிடையாது அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கேரக்டர் பார்த்துட்டு படம் பார்த்துட்டீங்க, கேரக்டர் வந்துட்டு போலீஸ் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் படம் ஃபுல்லா அதை மெயின்டைன் டக்கு டக்குன்னு உடைக்க முடியும். ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு இதோட இருக்குன்னா அது நான் கப்பறம் ரீசனே இல்லாமல் நம்ம போலீஸ் வந்து வெளியே வருது. ஸோ இந்த ஒரு லவ் போர்ஷன் நம்ம கிடைச்சது எனக்கு மற்ற எமோஷன்ஸும் கேட்கும்போது எல்லாம் ஃபிளாட் இருக்கும் ஈஸியாக ஃபிளாட்டாக பண்ணிக்கலாம். ஸோ வேரியேஷன் காமிக்கிறதுல நான் ஒரு சொன்னேன் சார் இது புரிஞ்சா நான் நல்லா பண்ணுவேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருந்துச்சுன்னா எப்படி நம்ம சாங் அது வேணும். பட் நல்லா